Hello, my dear friends. I hope you are all doing well. And I'm really delighted to meet you all with my first YouTube video. And நம்மளோட சேனல்ல எல்லா வீடியோஸுமே எவ்வளோ சிம்பிளா கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளா கொடுக்குறோம். கண்டிப்பா அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் லேர்ன் பண்றவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்க்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் டீப் டைவ் இன்டு தி டாபிக் ஃபர்ஸ்ட். இதுல வந்து நம்ம டைட்டிலே இருக்கு இல்லையா, பார்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஐஸ், இயர்ஸ், நோஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியா சொல்றோமோ அது மாதிரி இது வந்து சென்டென்ஸோடைய பார்ட்ஸ். அதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சென்டென்ஸோட பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஆப்வியஸ்லி யூ கேன் கெஸ் இட். அது வந்து வேர்ட்ஸ் தான். வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து சென்டென்ஸையே ஃப்ரேம் பண்ணுது. ஸோ வேர்ட்ஸை பத்தின ஒரு ஸ்டடி தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வேர்ட்ஸ் தான். ஆனா அதை வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பார்க்கும்போது 8 கேட்டகரிஸா அது வந்து டிவைட் ஆகுது. ஒரு வேர்டு இருந்தாலும் according to the job it does in the sentence அதை பொறுத்து தான் வந்து அது என்ன டைப் ஆஃப் parts of speech அப்படிங்கறத நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். And we have 8 parts of speech in English, namely noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction and interjection. இதுல யூஸ்வலா இந்த கன்ஜங்ஷனை நம்ம எப்படி சொல்லுவோம்னா கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் லுக் அட் தி ஸ்பெல்லிங், இட்ஸ் ஜங்ஷன். ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கன்ஜங்ஷன், நாட் கன்ஜெக்ஷன். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் அ சென்டென்ஸ் ஹியர், ஹி இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். இதுல வந்து இது ஹோல் சென்டென்ஸ். இதை நம்ம வந்து ஒரு வேர்டை டிவைட் பண்ணுவோம். ஹி இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். இந்த வேர்ட்ஸ்ல வந்து ஹி அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரோனவுன், இஸ் அப்படிங்கிறது verb, and அப்படிங்கிறது நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்க்கு கீழே வராது. நம்ம ட்ரெடிஷ்னல் கிராமர் புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் ஆகும். இது இல்லாம தேஸ், தட், தோஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டிட்டர்மினர்ஸாவும் கொடுத்துருப்பாங்க. பட் மாடர்ன் கிராமர் புக்ஸ்ல வந்து இந்த ஆர்டிகல்ஸ், டிட்டர்மினர்ஸ் எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. we just go by the traditional method. he அப்படிங்கிறது ப்ரோனவுன், is as a verb, and அப்படிங்கிறது இட்ஸ் an article, intelligent அப்படிங்கிறது இட்ஸ் an adjective, பாய் அப்படின்றது நவுன். அதுலயும் வந்து எஸ்பெஷலி இட்ஸ் அ காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வேர்ட்ஸா இருந்தாலும் இது இந்த இடத்துல ஏன் ப்ரோனவுன் அப்படின்னா நம்ம டைரக்டா அவங்க நேம சொல்லல, ஹீன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ராம்னோ ரவினும் வந்திருந்ததுன்னா அது நம்ம நவுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சென்டென்ஸ்ல அது என்ன ரோல் பிளே பண்ணுது, என்ன ஜாப்ன்றதை பொறுத்து தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் ஆயிருது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்லைன் த நவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் அட்வான்ஸ் லெவல்ல யூஸ் பண்றவங்களுக்கு வந்து வொக்காபுலரி படிக்கும் போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் டு கிரியேட் அப்படிங்கிற ஒரு பேஸ் வொக்காபுலரி எடுத்துக்கலாம். இந்த வொக்காபுலரி மட்டும் தெரியுது, அதோட கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம பேசும்போது எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிராமர் அண்ட் வொக்காபுலரி ரெண்டுக்குமே நம்ம ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ கிரியேட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் வேர்பா மட்டுமே எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பா நமக்கு அப்ஜெக்டிவ் தேவைப்பட்டுச்சுன்னா கிரியேட்டிவ்னு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றோம். இது வந்து கிரியேட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப் ஃபார்ம், கிரியேட்டிவ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம். கிரியேட்டிவ்லி எல்ஒய் ஆட் பண்ணும்போது இது வந்து அட்வர்பா சேஞ்ச் ஆகும். அண்ட் கிரியேஷன் மேக்சிமம் நமக்கு டிஐஓஎன் எஸ்ஐஓஎன்ல முடிகிற எல்லாமே வந்து நவுன்ஸா தான் இருக்கும். ஸோ கிரியேஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். இப்போ நம்ம ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுட்டு மீதி எல்லாம் படிக்காம விடக்கூடாது. இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா தான் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிஸும் நமக்கு தெரிஞ்சாதான் இதர் இட் இஸ் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஆர் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் எதுவா இருந்தாலுமே நமக்கு ஃபார்ம்ஸ் தெரியாம நம்மளோட ஸ்பீச் எஃபெக்டிவா கொடுக்கவே முடியாது. ஸோ ஃபார்ம்ஸ் தெரியணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2 sides ஆஃப் த காயின் தான் சொல்லணும். வொக்காபுலரி வித்தவுட் கிராமர் ஆர் கிராமர் வித்தவுட் வொக்காபுலரி அப்படிங்கிறது அல்டிமேட்லி ஃப்ரூட்லெஸ்ஸா தான் இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் லெசன். நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இந்த ஒவ்வொரு கேட்டகரிஸும் தனியா பார்க்கணும்னா I have created separate videos for each categories. You can go and watch the playlist of parts of speech.